என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அமுதோடு விஷமாகிறாய் நாவல் பகுதி 13. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். ஏதோ கடமைக்கு என்று எப்போதாவது வீட்டிற்கு வந்து சென்ற இளவழகன் இப்போது வீட்டிற்கு வருவதே இல்லை என்ற நிலையாகிவிட்டது. ஒரு வாரமாக அவன் தவறி கூட கண்ணில் விழவில்லை. தாத்தா அழைத்தும் அவன் அழைப்பை ஏற்கவில்லை. நட்சத்திரா மன்னிப்பு கேட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியும் குறுஞ்செய்தி அனுப்பியும் பலனில்லை. அலுவலகத்திற்கே வந்துவிட்ட தாத்தாவிடம், இனி என்ன பார்க்க நீங்க ஆபீஸ் வந்தீங்கன்னா தாத்தா, அப்புறம் நான் ஆபீஸ விட்டே போயிடுவேன் என்று மிரட்டியவனை கோபமாக பார்த்தார் தாத்தா. இப்ப என்ன நடந்துடுச்சுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்க அழகா? எனக்குன்னு யாரும் இல்லைன்னு ஆயிடுச்சுல. நீங்க கூட அந்த நட்சத்திரா பக்கம் சாஞ்சிட்டீங்கல்ல. பாவம் கனியா, அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவுமே தெரியல. அந்த டென்ஷன்ல நான் சுத்திட்டு இருக்கேன். எனக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை பேச கூட உங்களால முடியல. எங்க நான் கனியா பின்னாடியே போயிடுவேணும்னு உங்களுக்கு பயம். நீங்க கூட்டிட்டு வந்த நட்சத்திராவை வீட்டுக்கு அனுப்பிடுவேணும்ன்ற பயம். என் மேல நீங்க வச்ச நம்பிக்கை அவ்வளவுதானு காட்டிட்டீங்க தாத்தா. இதுக்கு மேல இனி என்ன நடக்கணும்? தயவு செஞ்சு இனிமே என்ன பார்க்க வராதீங்க என்று கூறியவனை சமாதானம் செய்ய முயன்ற தாத்தாவை பேச விடாமல் திருப்பி அனுப்பிவிட்டான். வீட்டை எட்டிய தாத்தாவுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. பதற்றமாக கேட்டின் அருகில் நின்று கொண்டிருக்கும் வாட்ச்மேன் யாரையோ அழைக்க தயாராகிறார். அவரது பதற்றத்தை கண்டு, என்னப்பா என்ன ஆச்சு தாத்தா கேட்க, சார் வந்துட்டீங்களா, உங்களுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கேன் என்று கூறினார் வாட்ச்மேன். என்ன ஆச்சு? நட்சத்திரா மேம் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வீட்டு வாசலிலேயே அவங்களை யாரும் கடத்திட்டாங்க சார். அதை கேட்டு அதிர்ந்து போன தாத்தா, என்னப்பா சொல்ற? ஆமா சார், உங்களுக்கு போன் பண்ணிட்டு போலீஸுக்கு தகவல் கொடுக்கலாம்னு நினைச்சேன். போலீஸுக்கு போன் பண்ணலாமா சார்? இல்லப்பா வேண்டாம், நான் முதல்ல அழகனுக்கு தகவல் கொடுக்கறேன். அவன் என்ன முடிவெடுத்தாலும் சரிதான். தாத்தா உடனே இளவழகனை அழைத்தார். ஆனால் அவன் அழைப்பை ஏற்கவில்லை. நட்சத்திரா கடத்தப்பட்டதாக குறுஞ்செய்தி அனுப்பினார். அதை வாசித்தாலும் அலட்சியம் செய்தான். அதை புரிந்து கொண்ட தாத்தா அவள் கடத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை அவனுக்கு அனுப்பி வைத்தார். அது கூட தாத்தாவும் நட்சத்திராவும் சேர்ந்து நடத்தும் நாடகம் என்று நினைத்து அவன் அலட்சியம் செய்தான். தொடர்ந்து தாத்தா அழைக்க கோபமாக அழைப்பை ஏற்றவன், எல்லாம் உங்க நாடகம்னு எனக்கு தெரியும். என் வீட்டுக்கு வரவழைக்கதானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என் கோபம் தணியும் போது நானே வந்துடுவேன் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான். இல்ல அழகா, நட்சத்திரா உண்மையிலேயே கடத்தப்பட்டிருக்கா. அந்த தகவலை அவளுடைய அப்பாவுக்கு கொடுக்கலான்னு அவருக்கு போன் பண்ண அவருடைய சில பேரு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. தாத்தாவின் அந்த குறுஞ்செய்தியை பார்த்தவன் சிசிடிவி காட்சிகளை மீண்டும் பரிசோதித்தான். வீட்டு வாசலை ஈட்டிய நட்சத்திராவை திடீரென்று பாய்ந்து வந்து அங்கு நின்ற ஒரு வேலிலிருந்து இறங்கிய 4-5 பேர் சேர்ந்து இழுத்து செல்கிறார்கள். பக்கா நாடகம் என்று முணுமுணுத்தவனின் கண்களில் அந்த காட்சி சிக்கியது. தன்னை கடத்த முயலும் ரவுடிகளிடமிருந்து நட்சத்திரா தப்பிக்க முயல்கிறாள். அந்த நேரம் கையில் கத்தி வைத்திருந்த ஒருவன் அவள் கையை கிழிக்கிறான். ரத்தம் சொட்ட சொட்டதான் அவளை இழுத்து வேலில் ஏற்றி செல்கிறார்கள். அதை கண்டதும் அவன் இதயம் பதறியது. இது நாடகம் இல்ல. சட்டென்று துள்ளி எழுந்தவன் யார் யாரையோ அழைத்தான். 5 நிமிடம்தான் அந்த வேன் இருக்கும் இடம் அவனுக்கு தெரிந்து விட்டது. போலீசுக்கு தகவல் கொடுத்து விட்டு மின்னலாக அந்த இடத்தை நோக்கி பாய்ந்தான். அந்த இடத்தை எட்டியவனுக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. தனியாக இருக்கும் அந்த பங்களாவின் கதவுகள் அனைத்தும் பூட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரு ஜன்னல் மட்டும் திறந்திருக்கிறது. அதன் வழியாக உள்ளே எட்டி பார்த்தவன் நட்சத்திராவின் அப்பா கை காலும் கட்டப்பட்ட நிலையில் ஒரு இருக்கையில் அமர்த்தப்பட்டிருப்பதையும், ரத்தம் சொட்ட சொட்ட நட்சத்திராவும் ஒரு இருக்கையில் அமர்த்தப்பட்டிருப்பதையும் கண்டான். அழகான ஒரு நடுத்தர வயது பெண் நட்சத்திரா அருகில் நிற்கிறாள். என்ன நட்சத்திரா இது? நான் என்ன உன்னுடைய உயிரையா கேட்டேன்? உன் பேர்ல இருக்கிற சொத்தை தானே கேட்டேன். உயிரை விட சொத்து பெருசாமா? இப்படி ரத்தம் சொட்ட சொட்ட உட்கார்ந்து இருந்தோம். உனக்கும் உன் அப்பாவுக்கும் சொத்துதான் முக்கியம்னு தோணுதா? அந்த பெண் கேட்க, இந்த சொத்தை எல்லாம் உனக்கு எழுதி கொடுத்துட்டாலும் நீ எங்களை உயிரோட விட போறது இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு உனக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்கணும்? கோபமாக நட்சத்திரா கேட்டாள். அது என்னவோ உண்மைதாம்மா. 2 பேரையும் உயிரோட விட்டுட்டா என்னால் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? ஆனா நீங்க சொத்தை எழுதி தராட்டி நரகத்தை உங்களுக்கு காட்டிட்டு தான் பரலோகம் அனுப்புவேன். உன் அப்பா கண் முன்னாடியே இந்த ரவுடிய உன்னை கற்பழிப்பாங்க. அதுக்கப்புறமா உன்னுடைய ஒவ்வொரு விரலா வெட்டி எறியப்படும். கை கால் இப்படி ஒவ்வொன்னா துண்டிக்கப்படும். கண்கள் நோண்டி எடுக்கப்படும். நோ என்று கத்திய நட்சத்திராவின் அப்பா, பிளீஸ் சுமதி, என்னுடைய பொண்ணை ஒண்ணு செஞ்சிடாத என்று கெஞ்சினார்.
எதுவும் செய்யக்கூடாதுன்னா உன் பொண்ணு கிட்ட சொல்லி அவ பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் என் பேருக்கு மாத்தி எழுதி கொடுக்க சொல்லு. ஏளனமாக கூறியவள் ரவுடிகளை பார்த்தாள். டேய், நான் 3 எண்ணுவேன், அதுக்குள்ள இந்த நட்சத்திரம் மசியாட்டி கை வச்சிருக்க என்று கூறிவிட்டு 1 2 3 என்று எண்ணினாள். நட்சத்திரா அப்போதும் அமைதியாக அமர்ந்திருந்தாள். திறந்திருக்கும் ஜன்னல் வழியாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த இளவழகன் உள்ளே செல்லும் வழியையும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறான். இவ மசிய மாட்டா, உங்க வேலையை நீங்க பாருங்கடா சுமதி கூற அந்த ரவுடிகள் நட்சத்திராவை நெருங்கிவிட்டனர். அழகன், நீங்க எங்க இருக்கீங்க? தன்னை மறியாமல் கத்தியை விட்டாள் நட்சத்திரா. இளவழகன் எப்படியும் வந்து தன்னை காப்பாற்றி விடுவான் என்ற அவளது நம்பிக்கையை அந்த கத்தலில் அவர் கண்டான். வாய்விட்டு சிரித்த சுமதி, யாரு? உன் புருஷனை கூப்பிடுறியா? அவன் எப்படி நீ வந்து உன்னை காப்பாத்துவான்? அவன் தான் உன் கூட வாழ பிடிக்காம ஆபீஸ்லயே தங்கி இருக்கானே. அந்த நியூஸ் எல்லாம் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. உன்னை நான் கடத்தி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சா அவன் சந்தோஷப்பட மட்டும்தான் செய்வான். உன்னை காப்பாத்த ஓடி எல்லாம் வரமாட்டான். அது தெரியாம அழகன் எங்க இருக்கீங்கன்னு கத்துற. ஒரு தடவை உனக்கு விபத்து ஏற்படுத்தி உன்னுடைய முகத்தை பாதி சிதைச்சும் மானம் போயிடும்னு பயந்து உங்க அப்பா என்ன போலீஸ்ல காட்டி கொடுக்கல. ஏண்டி 2 பேரும் சேர்ந்து என்ன இப்படி கொலகாரி ஆக்குறீங்க? எவ்வளவு பட்டாலும் புத்தி வராம சொத்து சொத்துன்னு அதையும் கட்டி பிடிச்சுக்கிட்டு 2 பேரும் உட்கார்ந்து இருக்கீங்க. உயிர் போனதுக்கு அப்புறமா அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? நான் என்னவோ நல்லதுதான், ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் என்ன கொலகாரியாக பாக்குறீங்க. ஆமாமா, நீ ரொம்ப நல்லவதான். அதனாலதான் இந்த சொத்துக்கள் எதுவுமே உன் கைக்கு வந்து சேரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நாங்க செத்தா இந்த சொத்து அப்படியே அனாதை இல்லத்துக்கு போயிடும். வாய்விட்டு சிரித்த சுமதி, அப்படியெல்லாம் எந்த அனாதை இல்லத்துக்கும் போகாது. நான் கொலை பண்ணா உன்னை மட்டும் தாண்டி கொலை பண்ணுவேன். உனக்கு விபத்து ஏற்படுத்தி உன் முகத்தை சிதைச்சும் கூட அந்த விபத்தை பத்தி தெரியாதவங்க கிட்ட அந்த விபத்தை பத்தி சொல்லாம அப்படியே மூடி மறைக்கிறாரு உங்க அப்பா. என்ன எதுக்காகன்னு நினைக்கிற? அவருடைய மானத்தை காப்பாத்ததாமா. உன் புருஷன் வீட்டுல கூட உனக்கு விபத்து நேர்ந்ததா சொல்லியே இருக்க மாட்டாரே. இந்த விஷயம் எல்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்னு உங்க அப்பா எவ்வளவு கவனமா இருக்காரு தெரியுமா? நீ செத்தாலும் மானம் போயிடும் சொல்லி பயந்து என்ன அப்பவும் உங்க அப்பா காட்டி கொடுக்க போறது இல்ல. அதுக்கப்புறமா ஈஸியா உங்க அப்பா கிட்ட இருந்து இந்த சொத்தை எல்லாம் எழுதி வாங்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எழுதி வாங்காட்டி கூட பரவாயில்ல, அவரை பிளாக்மெயில் பண்ணி அவர் கூடவே இருந்து இந்த சொத்தை எல்லாம் நான் ஆண்டு அனுபவிப்பேன்டி. நீதான் தேவையில்லாம உன் உயிரை விடுவ. மானத்தை இழக்க கூடாதுன்னு உங்க அப்பா நினைக்கிற வரைக்கும் நான் சேஃப் தான். அவருக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்ல பாரு. மானம் போய் உயிர் வாழ்ந்து என்னடி பிரயோஜனம்? நீ சொத்தை எல்லாம் என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டேன்னா மானத்தோடு பரலோகம் போய் சேரலாம். இல்லையா? மானம் போய் பரலோகம் போய் சேரலாம். எது வேணுமோ அதை நீயே தேர்வு பண்ணிக்க. சுமதி பேச பேச, என்னது நட்சத்திராவுக்கு இவ ஆக்சிடென்ட் பண்ணிட்டாளா? அவளுடைய முகம் சிதைச்சு போச்சா? அப்படின்னா கன்யா நட்சத்திரா 2 பேரும் ஒண்ணா? இல்ல 2 பேரும் 2ஆ? குழம்பிய இளவழகன் முதலில் நட்சத்திராவை காப்பாற்றலாம், மற்றதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்து போட்டி இருந்த கதவை தன் புயபலத்தால் இடித்து உடைத்து திறந்தான். அவன் பின்னாலேயே பாய்ந்து வந்த காவலர்கள் தப்பி ஓட முயன்ற ரவுடிகளையும் சுமதியையும் கைது செய்து இழுத்து சென்றனர். அளவுக்கு அதிகமாக ரத்தம் வெளியேறி இருந்த நட்சத்திராவால் விடுவிக்கப்பட்ட பிறகும் எழ முடியவில்லை. ஆனாலும் எழுந்து நின்றவள் அப்படியே இளவழகன் மீது சாய்ந்து விட்டாள். நட்சத்திரா, நட்சத்திரா என்னாச்சு என்று அழைத்து அவள் கன்னத்தில் தட்டியவள் அவள் மயங்கிவிட்டாள் என்று அறிந்ததும் அவளை வாரி எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தான். நட்சத்திரா விடிகளை திறக்கும் போது அவள் அருகில் அவளது அப்பா, தாத்தா, 2 காவலர்கள், மருத்துவர் ஒருவர் அனைவரும் நிற்கிறார்கள். ஆனால் இளவழகனை காணவில்லை. அவள் விழிகள் இளவழகனை தேடியது. அது சற்று தள்ளி நிற்பவனின் கரத்தில் அவளது செல்போன். அவன் விழிகள் நெருப்பு பிழம்புகளா என்ன? அவை கோபத்தில் ஜொலிக்கின்றனவே. அவளது செல்போனை அவன் பரிசோதித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் அவள் போட்டு வைத்த பட்டனை அவன் அகற்றி செல்போனை திறந்து விட்டானா என்ன? அவள் விழிகளில் அதிர்ச்சி. செல்போன் திறக்கப்பட்டிருக்கிறது என்றால் எந்த ஐயமும் வேண்டாம். அவள்தான் கனியா என்பது இளவழகனுக்கு தெரிந்துவிட்டது. நட்சத்திரா, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? காவலர் ஒருவர் கேட்க, செல்போனை பரிசோதித்துக் கொண்டிருந்த இளவழகனின் கோபமான விழிகள் மெல்ல உயர்ந்து நட்சத்திராவை பார்த்தது. காவலருக்கு இல்லை என்று தலையசைக்கும் போதும் அவள் விழிகள் இளவழகன் மீதுதான் இருந்தது. அவளை ஏறிட்டு பார்த்தவனின் விழிகளில் அனல் பறக்கிறது. காவலர்கள் இளவழகனின் அருகில் வந்தனர். சார், அவசரம் எதுவும் வேண்டாம்.
ஒரு 2 நாள் கழிச்சு பொறுமையா உங்க மனைவியை கூட்டிட்டு ஸ்டேஷன் வாங்க. காவலர் ஒருவர் கூட ஓகே சார், நான் கூட்டிட்டு வரேன். இளவழகன் கூட அவர்கள் சென்று விட்டனர். அவளது அப்பாவும் தாத்தாவும் அவளிடம் ஏதேதோ கேட்கிறார்கள். அதற்கு பதில் கூறும்போது இடையிடையே இளவழகன் மீது அவள் விழிகள் தாவியது. இளவழகன் நின்ற இடத்திலிருந்து ஆடவும் இல்லை, அசையவும் இல்லை. ஆனால் அவன் விழிகளில் இப்போதும் அனல் பறக்கிறது. அது அவளை சுட்டெரித்து விடும் போல் அவளுக்கு தோன்றியது. நட்சத்திராவோடு அனைவரும் வீடு வந்து சேரும் போது இரவு 10:30 ஆகிவிட்டது. அவளது அப்பா விடை பெறும் போது 11 மணி. நட்சத்திரா தான் கனியா என்பது இளவழகனுக்கு புரிந்தாலும் அவன் அதை தாத்தாவிடம் இன்னும் கூறவில்லை. சரிப்பா, போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க என்று கூறிவிட்டு தாத்தா அவரது அறைக்கு சென்றார். நட்சத்திராவின் செல்போன் இப்போதும் இளவழகனின் கைகளில் பத்திரம். தலை குனிந்து அமர்ந்திருந்த நட்சத்திராவிடம் எதுவும் பேசாமல் இளவழகன் மாடி ஏற என்ன செய்வது என்று அறியாது நட்சத்திரா ஹாலிலேயே அமர்ந்திருக்க இறுதி படிக்கட்டை எட்டியவன் கோபமாக தலையை திருப்பி கீழே பார்த்து, உன்னை ஆரத்தி வச்சு கூப்பிட்டாதான் ரூமுக்கு வருவியா என்று கேட்டான். அப்போதும் அவளால் நிமிர்ந்து அவனை பார்க்க முடியவில்லை. தலை குனிந்தபடியே எழுந்து கொண்டவள் தயங்கி தயங்கி மாடி ஏறி வர கோபமாக நடந்தவன் அறைக்குள் சென்று மறைந்தான். அரை வாசலை எட்டிய நட்சத்திராவின் கால்களுக்கு வேர் முளைத்து விட்டதா என்ன? அவை தரையோடு ஒட்டி கொண்டு எழ மறுக்கிறது. அவள் அப்படியே அங்கேயே நின்றாள். அறைக்குள் கோபமாக குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்த இளவழகன் நட்சத்திரா இன்னும் அறைக்குள் வரவில்லை என்பதை கண்டு கோபத்தின் உச்சத்தை தொட்டான். இதே நேரம் வெளியே நின்று கொண்டிருந்த நட்சத்திரா, உள்ள போலனா அதுக்கும் கோபப்படுவார் போலிருக்கே, தனக்கு தானே கூறியபடி அறை கதவை திறந்து கொண்டு அவள் உள்ளே வரவும் கதவை திறந்து கொண்டே இளவழகன் வெளியே வரவும் சரியாக இருக்க இருவரும் பலமாக மோதிக்கொண்டனர். தடுமாறி போனவன் கீழே விழாமல் இருக்க கதவை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். ஆனால் தடுமாறி போன நட்சத்திரா அவன் மார்பில் பொத்தென விழுந்தாள். அவள் உடலின் நடுக்கத்தை உணர்ந்தவனின் கோபம் சற்று தணியவே செய்தது. ஆனாலும் கோபத்தை முழுமையாக கைவிட அவன் தயாராக இல்லை. அவள் இடையை சுற்றி வளைத்தவன் அவளோடு அரை வாசலை விட்டு சற்று நகர்ந்து நின்ற பின் படார் என்ற சத்தத்தோடு கதவை சாத்தினான். பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.